இப்போ இந்த காங்கிரஸ் தொண்டனுக்கு என்ன நினைப்பான் பீகாரில், ராஜீவ் காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் வித்தியாசம் தெரியல, போன ஆள் பேரை வந்து சொல்லி கூப்பிட்றாரு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி, இந்த ஆளை கூட்டு வந்து இப்போ வந்து என்ன ஓட்டு பிரச்சாரம் நெகட்டிவாக போகுமா போகாதா காங்கிரஸுக்கு? கண்டிப்பாக போகுது. காங்கிரஸுக்கு நெகட்டிவாக போகும். தமிழ்நாட்டு முதல்வர் அப்படிங்கிற அந்த அந்த மரியாதையிலையும் வந்து அந்த இமேஜும் அடிபடும். இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதே காங்கிரஸ் தான் வந்து என்ன பண்ணுச்சு, ராஜீவ்காந்தியுடைய கொலை படுகொலை நடந்த உடனே அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி ஆட்சியையே டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவருடைய உடலுடைய அந்த சரியாக எரியாத சில பாகங்களை நாய் நரிகள் குற்றி, அதாவது வந்து கவி சென்றதாக புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு அவர் அந்த குடும்பத்திலேருந்து வரலைங்கிறதுக்காக என்ன ஒரு மரியாதை? விசிகாவிலலாம் பெரிய அளவுக்கு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க திமுக வச்சிருக்க மாதிரி 10 லட்சம் கோடி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி வச்சிருக்காங்க, கட்சி இல்லைன்னு அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இல்லை. சமீபத்தில் கூட நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு முத்தரசு ஒப்புக்கிட்டாரு சார். ஒத்துக்கிட்டு விசிகாவும் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்காரு. அவர் முத்தரசு பேசுனதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு பக்கம் வேதனையாகவும் ஒரு சமம் வேடிக்கையாகவும் இருக்கு. அவர் தான் எங்களையே சும்மா கம்யூனிஸ்டே வாங்கிட்டான்னு சொல்கிறீங்க. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் 50 கோடி வாங்கினாரு, வைகோ 20 கோடி வாங்கினாரு. இப்போ விஜய் வந்து இவர் கேட்குற 20 சீட்டோ 25 சீட்டோ தருவார், 50 கோடி தருவாரா? இது தவறுன்னு வந்து எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்கிற அவரே தான் ராகுல் காந்தி கர்நாடகாவில் பிஜேபி 2024 ஜெயிச்ச ஏதோ ஒரு தொகுதி, பாராளுமன்ற தொகுதி, 49,000 பேர் வந்து டம்மி ஓட்டர்கள் இருக்காங்க. கரெக்டு, டம்மி ஓட்டர் இருக்கான்னு இந்த ஒரு தொகுதியில் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இதை க்ளீன் பண்ணணும்னு பீகாரில் வந்து அந்த எஸ்ஐஆர்னு பண்ணால் அது பண்ணக்கூடாதுங்கிறீங்க. எது சரி? எல்லாருமே மன்மோகன் சிங் மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவர் முடியாதுன்னு ஒரு தகராறு பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து நிஜமாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரலாற்று ஆவணங்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆஃபீஸில் கழிவறை டாய்லெட்டில் வச்சு 3 மணி நேரமாக 4 மணி நேரமாக அவரை பூட்டிட்டாங்க வெளியில் வர முடியாமல். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டு விட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் சார். பீகாருக்கு நம்ம முதல்வர் வந்து ராகுல் காந்தியோடைய யாத்திரைக்கு பங்கேற்க பக்கத்திலே போய் நின்று வண்டியில் ஏறி அந்த யாத்திரையில் பங்கேற்று பல விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்திருக்காரு. அங்கே வந்து மாற்றி சொல்லியிருக்காரு சார். ராகுல் காந்தின்னு சொல்கிற இடத்துல ராஜீவ் காந்தின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம இடத்துல எடிட் பண்ணி மாற்றி போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் வந்து இங்கே துண்டு சீட்டு கொடுத்தாலே தப்பாக படிக்கிறவர். துண்டு சீட்டு பார்த்து படிக்கும்போதே அதில் நிறைய தவறு. இல்லை அவர் தான் அந்த தவறு பண்ணுவார்னா அவருக்கு அடுத்த தலைமுறைன்னு சொல்லக்கூடிய துணை முதல்வர் அதுக்கு மேலே இருக்கார். நம்ம தான் நிறைய பார்த்தோம். 1320 அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா 1320 படிக்கிறது பதிலாக வேறு என்னமோ ஒன்று படிப்பார். என்னமோ ஒரு இவர் வந்து சுவர் மேல் மதில்னு இவர் பேசுவார். அப்பா பையன் பேசும்போது அவர் வந்து ஏதோ கேன்சர் குன்றுகள் கட்டிகள்னு ஏதோ ஒன்று, இப்படி இத்தனைக்கும் ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்து படிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் படிக்கும்போதே இவ்வளவு, பீகாரில் போய் ஒரு எந்த மொழியில் பேசியிருப்பாருன்னு யோசனை பண்ணுங்கள். இங்கிலீஷில் நிச்சயமாக பேச முடியாது, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஓகே, பேசும் அளவுக்கு ஆங்கில திறமை இல்லை. ஹிந்தி தெரியாது. தமிழில் பேசி யாரோ வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்யணும். இது ஒன்று. அடுத்தது, இங்கே பீகாரில் போய் பேசுனீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னால், வடக்கன்கள்னு பேசும்போது பீகாரிகள் வந்து புத்தி இல்லாதவர்கள், கூலியாக வேலை செய்வதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது.
அவங்க இங்கே என்ன வேலை பண்ணுறாங்கன்னு ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவர் துணை முதல்வர் அப்போ அமைச்சராக இருந்த உதயநிதி மட்டும் இல்லை, மற்ற அமைச்சர்களாகவும் பேசியிருக்காங்க. பீகார்லேருந்து இங்கே வந்து அவங்க வந்து டாய்லெட், தமிழ்நாட்டில் வந்து டாய்லெட் கழுவுறாங்க. ஓகே, அதாவது டாய்லெட் கழுவுறது ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் பீகாரி பண்ணாலும் சரி, தமிழன் பண்ணாலும் சரி தவறான வந்து ஒரு தொழில் இல்லை. அதுவும் ஒரு தொழில் தான். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த தொழில் பண்ணலைன்னா நாரிடும். அப்படி பார்க்க போனால் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து போய் பார்த்தீங்கன்னா, சரி துபாயில் போகிறீங்களே, துபாயில் வந்து யார் வந்து டாய்லெட்டு கழுவுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழர்கள். அதுக்காக தமிழர்கள் வந்து டாய்லெட் கழுவுறது தான் லாய்க்குன்னு துபாயில் ஒருத்தன் சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இங்கேருந்து துபாயில் போய் பாருங்கள், சிங்கப்பூரில் போய் பாருங்கள், மலேசியாவில் பாருங்கள், தமிழர்கள் வந்து டாய்லெட் தான் கழுவுறாங்கன்னு நான் சொல்லலை. கழுவுபவர்கள் நிறைய பேர் தமிழர்கள். ஒரு வடிவேலு படம் கூட பார்த்திபன் வச்சு கூட ஒரு வந்து இந்த டாய்லெட் கழுவுறது அந்த வச்சு ஒரு படம், காமெடி படம், நல்லா கிளிக் ஆச்சு அந்த படம். இல்லை எதுக்காக நீங்கள் வந்து பீகாரியை வந்து இவங்களுக்கு வந்து அரசியல் அறிவும் கிடையாது, பொது அறிவும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் வழியாக அப்படி தான். வாரிசு அரசியலில் இவங்க மன்னர் குடும்பத்திலே இருந்தாலும் சரி, குறுநில மன்னர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க கிடையாது. இந்தியாவிலேயே அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கும் மாநிலம் பீகார். நான் வந்து பீகாரிகளை உயர்த்தி சொல்லணும், நான் ஒன்றும் பீகார்லேருந்து வரல. ஓகே, நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரிஜினல் தமிழன். ஓகே, நான் எங்கேயும் ஓங்கோல்லேருந்தோ இல்லை வேற எங்கேருந்தோ நான் வரல. ஓகே, இங்கே பிறந்தவன். நான் தஞ்சாவூர் மண்ணில் பிறந்தவன். உண்மையான டெல்டாக்காரன் நான் சொல்லிக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். பீகார் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே கல்வி அறிவு இருக்குது. அதே சமயத்தில் அங்கேருந்து இப்போ வந்து முடிவெட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாரிகள் இருப்பான். ஆனால் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டி தாண்டி அந்த பக்கம் போனாலே நமக்கு நார்த் இந்தியா, வடக்கன்களையும் அவன் பெங்காலியா, ஒரிசாவா, மேகாலயாவா, வடகிழக்கா, உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா, நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன் அதான் சொல்கிறேன், நமக்கு பொது அறிவும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா முதலமைச்சருக்கோ உங்களுக்கோ? சரி, ரைட்டு. அப்படி உங்களுக்கு அது தெரியலன்னா அவனை இழிவுபடுத்துகிற மாதிரி அன்றைக்கி பேசுனீங்களே, இப்போ அங்கே போய் நீங்கள் சொல்லி அங்கே யார் ஓட்டு போடுவான்? இதில் வந்து அங்கே இருக்கிற அந்த கூட்டம், அந்த ஓட்டு கேட்குற போன கூட்டம் இருக்குது பாருங்கள், யாரெல்லாம்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி காங்கிரஸ், ஐயா ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் பையன், மூணும் வந்து மன்னர் பரம்பரை அரசியல் வாரிசுகள். அவங்க நேரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. இப்போ பிரியங்காவும் ராகுலும். ஓகே, இவர் ஐயா கலைஞர் கருணாநிதியோட பையன், அவர் லாலு பிரசாத் யாதவ் பையன். வாரிசு அரசியல். இதை விட தமாஷ் என்னன்னால், ஒரு காலத்தில் திமுக வந்து காங்கிரஸோடு பிரச்சனை, அதாவது அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தபோது ராஜீவ்காந்தி என்ன சொன்னாங்க? பொஃபோர்ஸ் அந்த ஊழல் வழக்கெல்லாம் இருந்தபோது பீரங்கி திருடன்னு சொன்னார். யார்? கருணாநிதி சொல்லியிருக்காரு. யாரை? ராஜீவ்காந்தியை. ஏற்கனவே அவர் லாலு பிரசாத் யாதவ் வந்து மாட்டு தீவன திருடன்னு பேர் வாங்கி ஜெயிலேயே அவர் தண்டனை பெற்றிருக்காரு. பீகாரில் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஏற்கனவே வந்து ராகுல் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன நமக்கு புரியல. பீரங்கி திருடன்னு சொன்ன அந்த ராஜீவ்காந்தியோட மகனை, அதில் வேற வந்து ராகுல் காந்தியை பார்த்து மை டியர் ஃப்ரெண்ட் ராஜீவ்காந்திங்கிறார். ராஜீவ்காந்திங்கிறவர் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் தான் பாவம் வந்து அவர் தீவிரவாத இதில் வந்து செயலில் வந்து பலியாகிட்டார் அப்படிங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. பீகாரில் வந்து ராகுல் காந்தி வந்து நிற்கலை, ராஜீவ்காந்திக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டாருன்னு வைங்க, இறந்து போனவருக்கு எப்படி இது வேட்பாளர் ஆக்குறது? நான் அது தப்பிச்சது சார். ஆனால் பேர் வந்து ஒரே இதில் ஸ்லாங்கில் இருக்கிறதுனால கூட அப்படி சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க சார். என்ன பேர் ஒரே? ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி. ஏங்க அந்த பேர் வித்தியாசம் தெரியல. நாங்கள் அப்போ வந்து வேறு உங்கள் பேர் வந்து நாங்கள் வந்து மாற்றி இப்போ உதயநிதின்ற ஒரு பேர் இருக்குது. அதே ஸ்லாங்கில் வந்து தயாநிதின்னு இருக்குது. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பேர் தான். நம்ம ஒன்றும் யாரையும் வந்து தப்பாக சொல்லலை. உதயநிதியை வந்து பார்த்து துணை முதல்வர் தயாநிதி அவர்களே அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? புரியுது. டெல்லியில் என்ன
தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் யார் என்னவா இருக்காங்கன்ற பேர் கூட தெரிஞ்சுக்காமல் அரசியல் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? துணை முதல்வர் உதயநிதி அவர்களேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தயாநிதி அவர்களே, அதுவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவரோட திமுக ஒரு எம்பியுடைய பெயர் தான். ஆனால் அப்படி சொன்னால் நீங்கள் ஒத்திப்பீங்க? தமிழ்நாடு அரசியல் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகும் அப்படி சொன்னால். பெருசு பண்ணிடுவீங்கல்ல. அப்போ நீங்கள் பேசும்போது பண்ணால் வந்து ஸ்லாங்கில் வந்துருச்சு, வாய் தவறி வந்துருச்சு. அந்த 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 விஷயங்களில் தான் வந்து என்னென்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப அதாவது ஆளுமை. ஓகே. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஸ்டாலினை குறைவாக சொல்லணுன்றதுக்காக அதை சொல்லலை. கருணாநிதி அவர்களுடைய அரசியலில், அவருடைய கருத்துக்களில், அவருடைய செயல்பாட்டில் எனக்கு வந்து 1008 விமர்சனங்கள் உண்டு. நான் தமிழக அரசியல் பத்திரிகையில் வெளிப்படையாகத்தான் இது. ஆனால் இந்த மாதிரி தவறுகள் வந்து அவருடைய பேச்சில் வந்து எங்கேயுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஏதோ ஒரு நாடக விழா, அவர் எஸ்வி சேகருடைய 3500வது நாடகமோ 4000வது நாடகமோ ஒரு விழா ஒன்று. அப்போது முதல்வர் 2010 கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், துணை முதல்வர் வந்து ஸ்டாலின். இவங்க 2 பேரும். அதை தவிர நல்லி செட்டியார் அவர்கள், நான் 2 பத்திரிகையாளர், பத்திரிகை அதிபர். நாங்கள் மேடையில் 4 பேர் விருந்தினர். நாங்கள் பாராட்டி பேசுகிறதுக்காக கலைஞர் முதல்வர் நடுவில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ஸ்டாலின் சார், இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன், நல்லி உட்காந்துருக்காரு, எஸ்வி சேகர். அவர் ரொம்ப தெளிவாக தமிழக அரசியல் பத்திரிகை வந்து நான் வந்து 2008 ஆரம்பித்த போதே வந்து திமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆளுங்கட்சியை தான் அதிகமாக விமர்சனம் பண்ண முடியும். பொதுவான விஷயம். ஆமாம். எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வதை விட ஆளுங்கட்சி தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு விஷயம் இருக்கும். தெளிவாக வந்து திருசக்தி, தமிழக அரசியல் பத்திரிகையின் அதிபர் திருசக்தி சுந்தரராமன் அவர்களே பார்க்காம சொல்ல முடியுது அவரால் அந்த வயசில். ஓகே. 2010ன்னா அவர் கிட்டத்தட்ட அப்போது வந்து ஒரு 85 வயசுக்கு அந்த 85 அது ஒட்டி. அப்போது நீங்கள் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஓகே. இப்போ இந்த காங்கிரஸ் தொண்டனுக்கு என்ன நினைப்பான் பீகாரில்? இந்த ராஜீவ் காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் வித்தியாசம் தெரியல. போன ஆள் பேரை வந்து சொல்லி கூப்பிட்றாரு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி. இந்த ஆளை கூப்பிட்டு வந்து இப்போ வந்து என்ன ஓட்டு பிரச்சாரம் நெகட்டிவாக போகுமா போகாதா? காங்கிரஸுக்கு கண்டிப்பாக போகும். காங்கிரஸுக்கு நெகட்டிவாக போகும். தமிழ்நாட்டு முதல்வர் அப்படிங்கிற அந்த அந்த மரியாதையிலையும் வந்து அந்த இமேஜும் அடிபடும் சார். ஆனால் எடிட் பண்ணி மாற்றிட்டாங்க சார். எடிட் பண்ணி மாற்றியாச்சு. எடிட் பண்ணி மாற்றிட்டா கூட இன்றைக்கி வலைதளத்தில் வந்து முதல்ல வெளியில் வந்துடுச்சுன்னா வந்தது தானேங்க. ஆமாம். நானே எனக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 குரூப்பில் நான் அதை பார்த்துட்டேன். மை டியர் ஃப்ரெண்டு. அதுக்கு உடனே அவங்கவுங்க வந்து சிரிக்கிற மாதிரி 2 பேர் கட்டி பிடிச்சி சிரிக்கிற மாதிரி, விழுந்து சிரிக்கிற மாதிரி அதெல்லாம் போட்டு வழக்கமான வலைதளம். அது சரி, அது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து கொள்கை ரீதியாக பேசுகிறதுல ஒன்றும் வாய் தவறி வந்துட்டு. ஓகே. அது ஒரு மேட்ரே இல்லைன்னு விட்டுருவோம். நம்ம சொல்கிறது என்னென்னா, அன்றைக்கி பீகாரிகளை பற்றி அவ்வளவு மோசமாக இங்கு பேசினீர்கள். இப்போ போய் எந்த முகத்தோடு அங்கே போய் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்லி போயிடுறீங்களே, இது உங்கள் முரண்பாடு இல்லையா? ஒரு காலத்தில் வந்து அது வந்து நம்ம வந்து நேருவின் மகளே மதுரையில் அந்த அம்மாவுக்கு தலையில் அடிபட்ட உடனே மண்டையில் மாதவிலக்காக இருக்கும்னு சொன்ன கருணாநிதி தான் அடுத்த வருஷமே வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு பேசினார். இது வந்து சர்வசாதாரணம் திமுகவில். அதே மாதிரி தான் இப்போது. ஒரு காலத்தில் வந்து பீரங்கி திருடன்னு சொன்னவர் தான் வந்து பண்ணாங்க. அதே காங்கிரஸ் தான் வந்து என்ன பண்ணுச்சு, ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடந்த உடனே அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி ஆட்சியையே டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால் வந்து இது இந்த பீகார் விஷயத்தில் ஒரு அன்புமணி கூட கேட்டிருக்காரு, பீகாருக்கு போய் அப்போவாது ஞானோதயம் வருதா பார்க்கலாம் முதல்வருக்கு. ஏன்னா முதலாக வந்து சாதி ரீதியான சென்சஸ் எடுத்தது பீகார் தான். ஆமாம். பீகார் மாநிலம் நிதிஷ்குமார் அரசு தான். தமிழ்நாட்டில் எடுக்கலையே, எடுக்க பயமாக இருக்கே. ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா எடுத்தீங்கன்னா இங்கே வந்து உண்மையான பர்சன்டேஜ் தெரிஞ்சு போகும். உண்மையான பர்சன்டேஜ் தெரிஞ்சு போனால் ஏற்கனவே திருமாவளவன் வந்து உள்ளே வெளியேன்னு மங்காத்தா விளையாடிட்டு இருக்காரு. அரசியல் மங்காத்தா. கூட்டணி வெளியில் போயிடுவாருன்ற மாதிரி ஒரு நாளைக்கு பேசுகிறாரு, இன்னொரு நாளைக்கு இல்லை இங்கே தான் இருப்பேன்ற பேசுகிறாரு, மறுபடியும் மாற்றி பேசுகிறாரு. அவருக்குள்ள அரசியல் அழுத்தங்கள் கட்டாயங்கள் நமக்கு புரியுது. ஓகே. விஜய்கிட்ட போனால் சீட்டு மட்டும்தான் கொடுப்பாரு, நோட்டு கொடுக்க மாட்டார். ஓகே. நான் சொல்கிற நோட்டுங்கிறது தப்பாக சொல்லலை. எலெக்ஷன் செலவுக்கு பணம் வேணும்ல.
விசிகாவிலலாம் பெரிய அளவுக்கு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க திமுக வச்சுருக்க மாதிரி 10 லட்சம் கோடி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வச்சுருக்காங்க, கட்சி இல்லைன்னு அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இல்லையே. சமீபத்தில் கூட நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு முத்தரசு ஒப்புக்கிட்டாரு சார். ஒத்துக்கிட்டு விசிகாவும் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அது ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்காரு. ஆமாம், அவர் முத்தரசு பேசுனதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு பக்கம் வேதனையாகவும் ஒரு சமயம் வேடிக்கையாகவும் இருக்கு. அவர் எங்களையே சும்மா கம்யூனிஸ்டே வாங்கிட்டான்னு சொல்கிறீங்க. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் 50 கோடி வாங்கினார். அப்புறம் வைகோ 20 கோடி வாங்கினார். அப்போ அவர் சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தகுதியே இல்லாத ஆட்கள்னு சொல்கிற அர்த்தம் வருது அதில். ஆனால் ரெண்டாவது இதில் விசிக்கு 50 கோடி வாங்கினது இப்போ தான் வெளியே வருது. அதுவும் முத்தரசன் வாயில் வருது. இதுவே வேறு யாராவது இப்போது அதிமுகலையோ பாஜகலையோ இல்லை வேறு சீமானோ யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா இது இல்லைன்னு சொல்லலாம். முத்தரசன் சொல்கிறாரு. அப்போ அவர் ஏதோ விஷயம் தெரியாமையா சொல்லுவார். விசிக்கு 50 கோடி வாங்கினாருன்னா இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் சொல்கிறேன் வந்து திருமாவளவனுக்கு பல அரசியல் அழுத்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுது. வந்து அரசியல்னா அரசியலில் அழுத்தம் இருக்கிறது, கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு. இப்போ விஜய் வந்து இவர் கேட்குற 20 சீட்டோ 25 சீட்டோ தருவார். 50 கோடி தருவாரா? தரமாட்டார். தரமாட்டார். அவர் தன்னுடைய கட்சிக்கு செலவு பண்ணதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா இருக்காருன்னு நினச்சிட்டு தான் அவரை கூப்பிட்டாரு. கடைசியில் ஆதவர்ஜுனா அவருடைய மச்சான் வந்து சொல்லிட்டாரு, சார்லஸ் வந்து 5 பைசா வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து அதெல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கு போகாது விஜய் கட்சிக்காகன்ட்டார். அப்போ ஆதவர்ஜுனா வந்து ஏற்கனவே அவர் மாமனார் செட்டில் பண்ண பணத்துலேருந்து வாரி கொண்டு போய் அப்படியே விஜய்கிட்ட கொடுத்துருவார் எல்லாத்தையும். ஓகே, நாளைக்கு வந்து ஆதவர்ஜுனாவை கட்டி விட்டாங்கன்னா ஏற்கனவே அவர் அது என்ன அவர் பேர் என்ன புஷி ஆனந்த் நான் துணை முதல்வர்னு ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போவே இவர் வந்து மக்கள் விரும்பும் வேட்பாளர்னு ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் உடனே துணை முதல்வர்னு ஓட்டிக்கிட்டார். தமிழ்நாட்டில் வந்து அதாவது முதல்வர் ஆகணும்னா முதல்ல எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏக்களில் வந்து பெரும்பான்மை பெறணும், இவ்வளோ விஷயங்கள். புஷியானது ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தார் சார். இதில் இல்லைங்க, அவருக்கு எம்எல்ஏ ஆகிறத பற்றி சொல்லலை. ஒரு முதல்வர் ஆகணும்னா என்ன பண்ணணுங்க, 234 சீட்டில் முதல்ல 118 சீட்டு மெஜாரிட்டி வாங்கி 118 பேர் எம்எல்ஏ வந்து உங்களை வந்து உங்கள் கட்சியோ இல்லை மொத்தம் உங்கள் கூட்டணியிலையோ உங்கள் ஒருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும். இதானே வந்து தேர்தலில் நீங்கள் இன்னும் ஒரு தேர்தல் கூட நிற்கலையே. நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்ததில்லை, விஜய் நின்னாரா? தைரியம் வந்ததா? நின்று இருக்கலாமே, நின்று டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, நிற்கலையே. அதுக்குள்ளே மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவீங்க? ஐயா நல்லபடியாக வாங்குங்க, வாழ்த்துக்கள். இது நான் முடிவு பண்ணுறதில்லை, நீங்கள் முடிவு பண்ணுறதில்லை, மக்கள் முடிவு பண்ணுறது. வரட்டும், முதல்வராகவே கூட வர முடிஞ்சால் வாழ்த்துக்கள். நம்ம யாரையும் வந்து இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு நான் மிஞ்சி போனால் உங்கள் ஓட்டை நீங்கள் போடலாம், என் ஓட்டை நான் போடலாம். ஆனால் இப்போவே மக்கள் விரும்பும் முதல்வர்னு போஸ்டர் அடித்து ஓட்டிக்கிட்டால் போதுமா? அப்போது இந்த பீகாருக்கு முதல்வர் போனது இது ஒரு பக்கம். இது வந்து அந்த அன்புமணி அது மட்டும் இல்லாமல் ஒரு விடியல் எங்கேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அதுதான் 4.5 வருஷமாக என் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புத்தகம் கூட அதை வெளியிட்டு அதாங்க ஒரு புக்லெட் மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி போட்டிருக்காரு. அதில் வந்து 373 505 இதில் வந்து அதாவது வாக்குறுதிகள் வந்து 373 நிறைவேற்றப்படவில்லை. இப்போ நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட 13% தான் வருது. அதுவும் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டது. மிச்சம்லாம் வந்து மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க சொல்லி அடுத்த வாரத்தை கூட சொல்லிட்டார். சதுரங்க வேட்டை படம் வந்து இவங்களை வச்சு தான் எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. சதுரங்க வேட்டை என்பது தான் திராவிட கோட்டை அல்லது திமுகவின் கோட்டை. ஓகே, அதாவது மக்களை வந்து ஆசை காட்டி ஏமாற்றுவது தான். முதல்ல சொல்லும்போது நீட் தேர்வை எதிர்க்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். 4.5 வருஷமாக என்ன ரகசியம் வெளியிலேயே தெரியல, அவங்களுக்கே தெரியல ரகசியம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா கொடுப்போம். அப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு. ஓகே, அது என்ன தகுதின்றதா அப்போ நீங்கள் அந்த அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கணும்ல. இப்போ வந்து விடுபட்டவர்களுக்கெல்லாம் இப்போ கொடுக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அப்போ தகுதி இருந்தும் விடுபட்டார்கள் என்று அர்த்தம். அப்போ ஏன் விட்டீங்க அவங்கள? தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஸ்டாண்டு, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டு, மறுபடியும் தேர்தல் வரும்போது 3வது ஸ்டாண்டு. நிலைப்பாடு மாறுகிறது. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறதுனா என்ன? அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாயில் வந்து பொய் சொல்லி மக்களை வந்து ஆசை காட்டி மோசம் செய்கிறார் என்று அன்புமணி சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்போது நீங்கள் இந்த பீகார் விஷயத்தில் வந்து இங்கேருந்து பீகார் வந்து போய்
எது நம்ம வந்து பீகாருக்கு போனதுனால உண்மையில் போனால் காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலினோ உதயநிதி அவர்களோ உதயநிதியை கண்டிப்பாக வந்து வரவேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். பீகாரில் ஏன் வந்து ஸ்டாலினை கூப்பிட்டு போனாங்க, ஸ்டாலின் சாரை கூப்பிட்டு போனாங்க, உதயநிதி சாரை ஏன் கூப்பிடல? அந்த சனாதன சர்ச்சை இருக்கிறதுனா யோசிச்சிருப்பாங்க. சனாதன ஒழிப்புன்னா இங்கே விட அங்கே வந்து வடநாட்டில் வந்து கொஞ்சம் ஆன்மீக அந்த அந்த உணர்வுகள் அதிகம். சனாதன ஒழிப்புன்னு சொல்லி பேசுனதுனால பார்த்தீங்கன்னா அங்கே போகவே முடியாது. அங்கே வடநாட்டில் அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், இந்த ஆன்மீக உணர்வுகளில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து இந்த திராவிடம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கோயிலுக்கு நம்ம போவோம், இவங்க பூரா வந்து நாடகம்தான். ஏன்னா இவங்க வந்து உங்களாம் தெரியுமே, வெளியே வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லைம்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து ரகசியமாக போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. இது அவங்க வீட்டிலேயே பூஜை வச்சுருப்பாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்களையே வந்து 30, 40, 50 வருஷமாக வந்து தங்களுடைய திராவிட பாதைக்கு இந்த கடவுள் மறுப்புக்கு கொண்டு வர முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களையே வந்து மாற்ற முடியாதவர்கள் மக்களையா மாற்றிவிட முடியும்? ஸோ அந்த வகையில் வந்து ஆனால் தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா அரசியல்னால் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு போய் வந்து கொஞ்சம் மறத்து போச்சு தமிழ்நாட்டில். அங்கே அப்படி இல்லை, ரொம்ப உணர்வுபூர்வமானவர்கள். அங்கே வந்து பேசுகிறா உதயநிதியை கூட்டு போனாலே அது உபத்திரவம் ஆகிவிடும், உபத்திரவ உதயநிதி ஆகிவிடுவார் அவர். அப்போது ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறாங்க. இவர் போய் அங்கே போய் இந்த ராஜீவ்காந்தின்னு பேசுகிற ஒரு சொதப்பல், அதுக்கப்புறம் மற்றது இதெல்லாம் போக அங்கே உள்ள என்ன தமிழர் இருக்கும் பகுதியில் கொஞ்சம் போய் பேச வைக்கலாம். அதுலேயும் திமுக அங்கே பீகாரிகளில் இருக்கிறவங்க சனாதனத்தை ஆதரிப்பவர்கள், இல்லை சனாதனத்தை இல்லை கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள், இவர்களுடைய கடவுள் மறுப்பு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலையே அவர், சீமான் கூட கேட்டிருக்காரு. ஆமாம், சொன்னால் என்ன ஆகிட போகுதுன்னு. ஆனால் கரெக்டாக வந்து கிறிஸ்மஸுக்கு சொல்கிறீங்கள, இதுக்கு ரம்ஜானுக்கு சொல்கிறீங்கல்ல, இல்லை நீங்கள் மதசார்பற்றவர்னால் யாருக்குமே சொல்லக்கூடாது, சொல்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லணும். ஆனால் ஆவினில் பாருங்கள், ஆவின் தமிழ்நாடு நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் ரம்ஜானுக்கு கிறிஸ்மஸுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு அந்த பால் கவரில் பிரிண்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுடைய சுதந்திர தினத்துக்கு வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் போட்டால் என்ன, ஒரு இந்தியாவுடைய தேசிய கொடி போட்டால் என்ன, போடலை. அது ஏன்னு கேட்டால் இவங்களுடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் என்ன பண்ணுச்சு, 1947 என்னமோ அவங்க வந்து நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாலேயே 46 மாதம் சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு திராவிட கழகம் வந்து தீர்மானம் போட்டுச்சு. அதில் வந்து அறிஞர் அண்ணாதுரை அவர்களும் வந்து அப்போ அங்கே இருந்தார். 49 தானே வெளியே வர்றாரு. பிரிட்டிஷ் மகாராணிக்கு இவர் ஈவேரா வந்து கடிதம் மதராஸ் மாகாணத்துக்கு சுதந்திரம் வேணால் நேரடியாக நீங்கள் இதில் இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் ஜின்னாவுக்கு கடிதம், முகமது அலி ஜின்னாவுக்கு எழுதி நீங்கள் பாகிஸ்தானுடன் சேர்த்து கொள்ளுங்கள். நினச்சி பாருங்கள், தமிழ்நாடு அன்றைக்கி மட்டும் வந்து ஏதாவது ஜின்னா வந்து யாரை பிடிச்ச நல்ல காலமோ ஜின்னா வந்து நாங்கள் பாகிஸ்தான் எங்கள் வேலையை பார்க்குறோம், உங்களுக்கு திராவிட இதே வார்த்தையில் இருக்குது, கடிதம் இருக்குது ஈவேரா எழுதுனது, திராவிடஸ்தான் சரின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன அலங்கோலத்தில் இருக்குது பொருளாதார சீர்குலைவுலையும் மற்ற விஷயங்கள்லையும். ஆனால் வந்து இவங்க திமுக ஆட்சியை பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை வந்து அந்த பாகிஸ்தான் நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் இவங்க அடுத்த வேலை பார்ப்பாங்கன்ற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஓகே, அப்போது நீங்கள் சுதந்திரத்தை அப்போ உங்களுக்கு வந்து அப்போ ஏன் அடிமனதில் உங்களுக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததே இன்னும் பிடிக்கவில்லை. 1945-46 தீகாவுக்கு என்ன கொள்கை இருந்ததோ அந்த அடிப்படையில் தேசியத்திற்கு எதிரான இந்தியா என்ற அந்த பரந்த பாரதம் என்கிற வந்து அதுக்கு எதிரான அந்த கொள்கையில் இன்னும் அடிமனதில் இருக்கிறதுனால தானே நீங்கள் ஆவினில் போட மாட்டேன்றீங்க. ஆனால் ரம்ஜானுக்கு நீங்கள் ரம்ஜான் கிறிஸ்மஸ்க்கு போடுறத தப்புன்னு சொல்லலை. அப்போ அதுவுமே ஏன் வந்து தப்புன்னு சொல்கிறோன்னா இந்த வித்தியாசத்துக்கு மட்டும் இல்லை, பாரபட்சம் மட்டும் இல்லாமல் நீங்கள் இவர்களையும் ஏமாற்றுகிறீர்கள். அவங்கள வாழ்த்துக்கள் தெரிவித்து ஏதோ அவர்கள் பக்கம் இருக்காமல் நான் கிறித்துவன், என் மனைவி கிறித்துவர், இது கிறித்துவர்கள் போட்ட பிச்சை தான் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஏமாத்துறீங்க. ஓகே,
இவங்க பேரை வச்சு அவங்கள ஏமாத்துறீங்க, அவங்க பேரை வச்சு இவங்களை ஏமாத்துறீங்க. இதுதான் வந்து நடக்குது. ராகுல் காந்தி அதே தான் சொன்னார். இப்போது அந்த சார், அதாவது நம்ம சொல்கிறது யார் அந்த சார், அந்த சார் இல்லை, ஞானசேகரன் சார் இல்லை, SIR, அந்த பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த சீர்திருத்தம் பண்ணும்போது 65 லட்சம் ஓட்டுன்னு சொல்லி 20 லட்சம் பேர் செத்து போயிட்டான். அவன் பேர்லாம் இன்னும் இருக்குது. ஒரு 30 லட்சம் பேர் வந்து வெளி மாநிலத்தில் போய் குடியேறி அங்கே வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஆனால் இங்கேயும் இருக்குது, இப்படி கண்டுபிடிச்சி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, பீகாரில் இதெல்லாம் நீக்கணுங்கிறாங்க. நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது தவறுன்னு வந்து எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்கிற அவரே தான் ராகுல் காந்தி கர்நாடகாவில் பிஜேபி 2024 ஜெயித்த ஏதோ ஒரு தொகுதி, பாராளுமன்ற தொகுதி, அங்கே 49,000 பேர் வந்து டம்மி ஓட்டர்கள் இருக்காங்க. கரெக்டு, டம்மி ஓட்டர் இருக்கான்னு இந்த ஒரு தொகுதியில் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இதை க்ளீன் பண்ணணும்னு பீகாரில் வந்து அந்த SIRனு பண்ணால் அது பண்ணக்கூடாதுங்கிறீங்க. எது சரி? ஒரே ராகுல் காந்தி, ஒரே காங்கிரஸ், ஒரே இண்டி கூட்டணி என்ன சொல்லுது? கர்நாடகாவில் பிஜேபி ஜெயித்த ஒரு தொகுதி எடுத்து காமிச்சு இங்கே டம்மி ஓட்டர் இருக்குது, அது இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் வந்து க்ளீன் பண்ணணும், அது தவறு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் இமாச்சல் பிரதேசத்தில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில் ஜெயிச்சிங்களா சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள? எப்படி ஜெயிச்சிங்க? எல்லா இடத்துலையும் டம்மி ஓட்டர், ஃபேக் ஓட்டர் இருந்தான்னா. சரி, அந்த ஃபேக் ஓட்டரை க்ளீன் பண்ணணும்னா அது ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறீங்க? ஓகே, அதை நீங்கள் ஆட்சேபனை செய்கிறீர்கள் என்றாலே ஓட்சோரின்னு கடைசியில் யார்? இந்த CSDSங்கிற அந்த ஒரு நிறுவனம் தான் வந்து இவங்களுக்கு இந்த டேட்டா ராகுல் காந்தி கொடுத்தது காங்கிரஸுக்கு. அந்த நிறுவனத்தின் தலைவரே நாங்கள் கொடுத்த அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி டம்மி ஓட்டர், ஃபேக் ஓட்டர்னு கொடுத்தது தவறானது, வி அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சட்டமன்ற அந்த ஓட்டர் லிஸ்ட்டையும் இதையும் பாராளுமன்றத்தையும் நாங்கள் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோன்னு ஏதோ ஒரு சாகுபோக்கு சொல்லி, ஆக நாங்கள் கொடுத்த அந்த தகவல் தவறானது. அந்த தவறான தகவலை இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் ராகுல் காந்தி தான், அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு, அவருடைய வழக்கமான செயல்பாடு எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் மோடியையோ பிஜேபியோ அசைக்க முடியாது. ஓகே, ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி கிட்டத்தட்ட தலைவர் தான். பேருக்கு வேணால் காங்கிரஸில் மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சி குடும்பத்தை தாண்டி உள்ள தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மராவ் வந்து இதுவரை வந்த பிரதமரில், மோடிக்கு முன்னால் இருந்த பிரதமர்களில் மிகச்சிறந்த நிர்வாகி என்று சர்வதேச அளவில் போற்றப்பட்டவர் நரசிம்மராவ். இத்தனைக்கும் அவர் வந்து திடீர்னு வந்து, அதாவது சும்மா ஒரு டெம்பரரி பேசிஸில் தற்காலிகமாக வந்து இருக்கட்டும்னு சொல்லி அவங்க போட்டது தான். காங்கிரஸில் ஒரு பெரிய தலைவராக இருந்து அப்படி போடல, யாராவது ஒருத்தர் நம்மளால் போட்டணும், நரசிம்மராவ் போடலான்னு போட்டு அவர் வந்து பிரமாதமாக வந்து நிர்வாகம் பண்ணார். ஆனால் அப்படி பண்ணிட்டாருன்றதுக்காக நரசிம்மராவ் அதுக்கப்புறம் பிரதமராகி ஓய்வு பெற்றாரு. அவருடைய பீரியடில் வந்து அவர் 1 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி $100,000 அன்னைக்கு தேதிக்கு அவ்வளோ கூட இல்லை, 50 லட்சம் ரூபாயும். ஒரு பிரதமர் போய் 50 லட்சம் ரூபாய் செயின்ட் கிட்ஸ்னு ஒரு இதில் வந்து ஒரு வெட்டியான புகார் கொடுத்து அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. அது வந்து உண்மை இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சு. காங்கிரஸ்னாலும் நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறவரை வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறோம். ஓகே, நரசிம்மராவ் ஓய்வு பெற்றுட்டார் பிரதமர். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு டயத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அவருடைய உடல், ஒரு முன்னாள் பிரதமர், காங்கிரஸ் தலைவர், அவருடைய உடலை வந்து கொண்டு போய் காங்கிரஸ் அந்த பவன் இருக்குல்ல டெல்லியில், அங்கே வந்து வழக்கமாக அந்த தலைவர்கள் இறந்தால் வந்து எல்லோரும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்து கொண்டு போகும்போது சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? அக்பர் ரோட்டில் ஆஃபீஸுக்குள்ளே விடாதீங்க, கேட்டை திறக்காதீங்க. எது? நரசிம்மராவுடைய உடல், அவருக்கு ஆதரவு தெரிவித்த அவருடைய தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள், அதே கட்சி, உள்ளே விடாதீங்க. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதை அவர்கள் விரும்பவில்லை. ஹைதராபாத்துக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஹைதராபாத்தில் அவருடைய சொந்த ஊரில் அங்கே கொண்டு போய் வந்து தகனம் பண்ணாங்க. அது தகனம் பண்ணும்பொழுது அவருடைய உடலுடைய அந்த சரியாக எரியாத சில பாகங்களை நாய் நரிகள் குற்றி, அதாவது வந்து கவி சென்றதாக
புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நரசிம்மராவ் என்கிற நேர்மையான ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு அவர் அந்த குடும்பத்திலேருந்து வரலைங்கிறதுக்காக என்ன ஒரு மரியாதை? இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தவரும் கூட. ஆமாம், பிரதமராக இருந்து ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த பிரதமர் என்று பெயர் வாங்கியவர் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். சப்போஸ் அவர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்னா நீங்கள் அது வேறு விஷயம். ஓகே. அதே மாதிரி சீதாராம் கேசரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தலித், அவர் தான் காங்கிரஸ் அகில இந்திய தலைவராக இருந்தார். அவர் வந்து சோனியா காந்தி வந்தவுடனே சோனியா காந்திக்கு தலைமையை விட்டு கொடுக்கணும்னு சொன்னபோது அவர் வந்து முடியாதுன்னார். யாராவது ஒருத்தர் தலைவராகிட்டு திடீர்னு நாளை காலையிலேருந்து நீ வேணான்னு சொன்னால் எல்லாருமே மன்மோகன் சிங் மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவர் முடியாதுன்னு தகராறு பண்ணார். நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து நிஜமாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரலாற்று ஆவணங்களை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆஃபீஸில் கழிவறை டாய்லெட்டில் வச்சு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அவரை பூட்டிட்டாங்க, வெளியில் வர முடியாமல். அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் வரலாம், இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உள்ளே தான். அவர் வெளியில் வந்து அப்போவும் வந்து சரி நீங்கள் தரங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வரார். 4 மணி நேரம். வயதானவர், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். ஓகே. அவரை வந்து கொடுமைப்படுத்தி வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இது நியாயம் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்கிறார். என்ன திரும்ப பண்ணாங்க, குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் கேட்டுக்கு வெளியே விட்டாங்க. அப்போ அவர் யார்? காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர். ஆனால் என்ன பிரச்சனை? டம்மி தலைவர். ஏன்னா குடும்பம் தான் வந்து அங்கே வாரிசு அரசியல் தான். நேருலேருந்து ஆரம்பித்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ஒரு பீரியடில் சஞ்சய் காந்தி, இப்படி அப்படி தான் வருது ராகுல் காந்தி. அதில் தான் பாவம் நம்ம முதல்வர் கூட குழம்பி போய் ராஜீவ் காந்தின்னு மாற்றி ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு, விட்டு. அப்போது காங்கிரஸில் வந்து இந்த குடும்பத்தில் இல்லாத தலைவர்கள், இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கார். நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து அங்கன்னு? இல்லையே, ஏதாவது ஒன்றுனா ராகுல் தான் கேட்கணும். மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது 2013 அந்த ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தார். அதாவது அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டால் ஊழல் வழக்கிலோ சொத்து குவிப்பிலோ அவங்களுக்கு வந்து 3 மாதம் டைம் கொடுக்கணும். ஓகே. அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அவர் பிரதமராக இருக்கும்போது அமைச்சரவையில் அவசர சட்டம் வந்து பாஸ் ஆகி வருது. அவர் வந்து மீடியா கூட்டத்தில் விலகிட்டு இருக்கார். திடீர்னு ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரஸ் தலைவர், இவர் அரசில் எந்த பதவியிலையும் இல்லை, நேராக வராரு. அவர் கையிலேருந்து இதை பிடுங்கி இட் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு கீச்சு போட்டு, அரசியல்வாதி குற்றவாளின்னு ஒரு கோர்ட்டு முடிவு பண்ணிடுச்சுன்னா உடனடியாக பதவியிலேருந்து விலக வேண்டாமா? அப்போ எல்லோரும் ஆஹா ராகுல் காந்தி எவ்வளோ நேர்மையாக பேசுகிறாரு. ஆனால் நேர்மையாக பேசினா கூட அது எங்கே போய் பேசியிருக்கணும்? அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னால் போய் அம்மா கிட்ட பேசியிருக்கணும். அவங்க அம்மாவும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் தலைவருங்கிற முறையில் அவங்ககிட்ட ஆலோசனை அதெல்லாம் முடிவு பண்ணாங்கல்ல. ஒரு பிரதமர், அவர் மன்மோகன் சிங் டம்மியாகவே இருக்கட்டும், உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பொருளாதார மேதை. ஆனால் வந்து அவர் கையிலேருந்து வாங்கி கிழிச்சு அவ்வளோ பேருக்கு முன்னால், அதுவும் மீடியாவுக்கு முன்னால், அப்படின்னா இந்தியா உலகம் முழுக்க அது பரவுது. நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுத்து அது அவர்கிட்ட கூப்பிட்டு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த அவசர சட்டத்தை நாங்கள் மறு ஆலோசனை செய்வோம்னு சொல்லி அப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, ராகுல் காந்திக்கு பிடிக்கலன்னு. ஆனால் அதே ராகுல் காந்தி இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு புதுசாக ஒரு மசோதா கொண்டு வந்தார், அமித்ஷா கொண்டு வந்தார். அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க, 30 நாள் கண்டினியூஸாக ஜெயிலில் இருந்தால் 31ஆவது நாள் வந்து பதவி போயிடும். இது பிரதமர்லேருந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. பிரதமர், அமைச்சர்கள், மாநில மாநில முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாளுக்குள்ளே பெயில் வாங்கிட்டு போங்க. அப்படியே இருந்தாலும் வந்து அவங்க தேர்தல் ரத்தாகும்னு சொல்லலை, அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர்கள் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, தற்காலிக நீக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேல் முறையீடு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, மறுபடியும் ஆகுங்க. இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, கெஜ்ரிவால், செந்தில் பாலாஜி, அப்புறம் அந்த ஹேமந்த் இது சிபு சோரன் பையன் ஹேமந்த் சோரன் இதில் ஜார்க்கண்டில், இந்த மாதிரி வந்து ஜெயிலில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்துறதுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணி கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லி தான் மாறிச்சு. செந்தில் பாலாஜியை கேட்டாங்கல்ல, உங்களுக்கு பெயில் வேணுமா இல்லை வந்து அமைச்சர், இது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக கேட்குறேன். இப்போ அன்னைக்கு வந்து கீழ்ச்சி போட்டு நேர்மையானவர் போல நடித்த ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? அப்போது இதை சப்போர்ட்டில் பண்ணணும். அவர் அன்னைக்கு என்ன கேட்டார், கோர்ட்டு குற்றவாளி இல்லை தண்டனைன்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு அவங்களுக்கு எதுக்கு 3 மாதம் டைம்னு கேட்டிங்களே, 3 மாதம் கூட கொடுக்கல. இந்த மசோதாவில் வந்து 30 நாள் ஜெயிலில் இருந்தாலே என்ன அர்த்தம், ஒரு கோர்ட் வந்து கண்டிப்பாக மறுநாளே பெயில் யாராக இருந்தாலும் அன்றைக்கி சாயந்தரமே, அதுவும் வந்து அரசியல்வாதி, பாமர மக்கள் கேஸ் போட்டால் வந்து அது ஹியரிங் வரத்துக்கு ஒரு 2 மாதம் ஆகும், 1 மாதம் ஆகும் ஃபைல் பண்ணால். அரசியல்வாதி ராத்திரி 8 மணிக்கு இங்கே ஃபைல் பண்ணால் உச்சநீதிமன்றம் வந்தாலும் காதால 10:15 மணிக்கு வந்து விசாரிக்கிறாங்க.
இதுதான் நம்ம நாட்டுடைய நீதி அமைப்புடைய நியாயம். பாமர மக்களுக்கு ஒரு நீதி, அரசியல்வாதிக்கு ஒரு நீதி. யஷ்வந்த் வர்மான்னு ஒரு நீதிபதி, அவர் வீட்டில் 50 கோடி ரூபாய் வந்து தீ பிடிச்சிக்கிட்டு படுத்துடுச்சு, அவரை வந்து இன்னும் நீக்க முடியல. சார் அவர் சொல்லிட்டாரு சார், அது அந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எப்படி வந்ததுனே தெரிலன்னு சொல்லிட்டாரு. எப்படி வந்தது தெரியலன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயில் பண்ணணுமா இல்லையா? இல்லை முக்கியமாக ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு தீ பிடிச்சது அப்படின்னு சொன்னால், எங்கே தீ பிடிச்சாலும் அது விபத்தாக இருந்தாலும் எஃப்ஐஆர் போடணுன்றது வந்து பொதுவான ஒரு விதி, சட்டம். ஜட்ஜி வீட்டில் இருக்கிறதுனால வந்து போடக்கூடாதுன்னு சட்டத்தில் எங்கேயுமே விதிவிலக்கு இல்லை. அவர் வீட்டில் ஒரு தீ விபத்து, சாதாரணமாக ஒரு கடையில் ஒரு தீ விபத்து இன்றைக்கி அந்த ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இந்த விபத்து வந்து விபத்தா இல்லை வந்து யாராவது வேணும்னு அது பின்னால் விசாரணை. அது மாதிரி வந்தவொடனே எஃப்ஐஆர் போடணும்ல. அந்த எஃப்ஐஆர் போடுறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து போடக்கூடாதுன்றாரு. ஏன் போடக்கூடாது? நீங்கள் எஃப்ஐஆரை பதிவு பண்ணிவிட்டு அதில் வந்து சொல்லுங்கள், ஐயா இது ஏன் பணம் இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறீங்களோ அதே சொல்லுங்களேன். ரெண்டாவது, ஒரு ஜட்ஜி வீட்டு வாசலில் 4 பேர் 5 பேர் போலீஸ்காரங்க காவலுக்கு இருப்பாங்க, ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார். இவ்வளோ பேரை தாண்டி இவர் வீட்டு அவுட் ஹவுஸ்க்குள்ளே வேறு யாரோ கொண்டு எப்படி பணம் வைக்க முடியும்? சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது, எப்படிங்க வந்து கொண்டு வந்து வைக்க முடியும்? மறுநாளைக்கு அது எரிஞ்சு போனபோது அதோடைய பீஸை அதில் எரிஞ்சு போன மிச்சத்தை வந்து கொண்டு போய் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே வெளியே கொண்டு போய் கொட்டியதற்கு அந்த மாநகராட்சி ஊழியர்கள் வந்து ஆமாம் அவங்க தான் வந்து கொட்டினாங்க, நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னு சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் அவரை ஒன்றும் பண்ண முடியலையே, எஃப்ஐஆர் போடலையே. நம்ம நாட்டின் வந்து நீதின்றது வந்து அது வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஆளுக்கு ஒரு நீதி. ஓகே, அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு நீதி, ஜட்ஜாக இருந்தால் ஒரு நீதி, பாமர மக்கள்னால் எல்லா விதமான சட்டமும் அவர்களுக்கு வந்து. ஸோ இப்படி வரும்பொழுது நம்ம என்னென்னா, இப்போ நீங்கள் பீகாரில் வந்து நடந்தது அப்படின்னா, நீங்கள் பீகாரில் நடந்த சாதி சென்சஸ்ஸு அது கவலை இல்லை. பீகாரியை வந்து டாய்லெட்டு அது கிளீனரு அப்படி இப்படின்னு அவனை வந்து கேவலம் புத்தி கட்டவன்ற மாதிரி பேசுகிறீங்க. உங்களுக்கு வந்து பீகார் தான் இருக்கிறதுலே அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது அது தெரிய வாய்ப்பில்லை. ஓகே, அவருக்கு முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்பலை. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் அவர் இறங்கி அது விசாரிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது ராகுல் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மசோதா வந்து பழிவாங்குவதற்காக. ஏங்க, ஆனானப்பட்ட பொன்முடி தண்டனை பெற்ற பிறகும் வந்து கோர்ட்டில் போய் அவரால் வந்து தடை வாங்கிட்டு மறுபடியும் அமைச்சராக முடிஞ்சுது. செந்தில் பாலாஜியும் வந்து அதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார். பொன்முடி மறுபடியும் வந்து ராஜினாமா பண்ணது வந்து இந்த சைவம் வைஷ்ணவம் அந்த சர்ச்சையினால தான் வந்ததே தவிர அவ்வளோ தண்டனையே பெற்றுட்டார். ஆனாலும் தடை வாங்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் முன்னாலெல்லாம் வந்து ஜெயிக்கணுன்னா வந்து உங்களுக்கு சட்டம் தெரியுமான்னு, சட்டம் தெரிகிறது முக்கியம் இல்லை, ஜட்ஜை தெரியணும். இப்போ கூட NCLATன்னு இருக்குது. அதாவது நிறுவனங்கள்லாம் வந்து பேங்க்குக்கோ மற்றவங்களுக்கோ கடன் இருந்து கட்ட முடியாமல் போச்சுன்னா அதுக்கு வந்து தீர்ப்பாயம் NCLATன்னு. அதில் ஒரு ஜட்ஜு அவர் வந்து ஒரு சரத்குமார் சர்மாவோ இது ஒரு பேர். ஓகே, அவர் நேற்று அவர் வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேஸ் ஆந்திராவிலேருந்து அந்த கம்பெனி வந்து ஏதோ பெரிய அதெல்லாம் வந்து பெரிய கடன், அதாவது 2000 கோடி 5000 கோடி இந்த மாதிரி பெரிய கடன் கட்டாமல் போனது. 300 கோடி 200 கோடியும் வரும் அது மாதிரி. அதாவது சும்மா 10 லட்சம் 20 லட்சம் வராது. அந்த மாதிரி நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனம். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் கோர்ட்லேருந்து முக்கியமான ஒரு ஜட்ஜு வந்து என்னை கூப்பிட்டு இந்த பக்கத்துக்கு ஃபேவரபுளாக வந்து தீர்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து இந்த வழக்கை நான் விசாரிக்க விரும்பலை. ஓகே, அவர் தலையிடுறாரு. அந்த அளவுக்கு வந்து தலையீடு இருக்குன்னா நாளைக்கு எப்படி போனாலும் பிரச்சனை வரும். ஆனால் அது யாருன்னு சொல்லலை. இந்தியாவில் சிஸ்டம் கிடையாது. ஐயோ யாருன்னு கேட்கக்கூடாது, கேட்டால் அது நீதிமன்ற அவதூறு. ஏங்க, ஒரு ஆள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தவறாக இல்லையா? அப்புறம் அந்த நீதித்துறை பேரில் வந்து நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும்? இதை சொல்கிறது யார்? அவரும் ஒரு ஜட்ஜி. எனக்கு அழுத்தம் கொடுத்தான்னு சொல்லி அதனால் இந்த கேஸ் நான் விசாரிக்கலன்னு விலகிட்டார். இப்போ வெளிப்படையாக வந்து அந்த ஜட்ஜி யார், அந்த அழுத்தம் கொடுத்தது யார் தெரிவிக்கணுமா இல்லையா? இதுவே மற்ற சாதாரண மக்களாக இருந்தால் அவன் வீட்டில் தீ விபத்துனா உடனே எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்களா? அவன் வீட்டில் 50 கோடி வந்ததுன்னா என் இல்லைன்னு சொன்னால் விட்டுருவீங்களா? ஓகே சார், நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துட்டு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.